சுட்டி பொண்ணு மீனா உங்ககிட்ட இப்போ என்ன விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம எப்பயுமே கிச்சனில் வந்துட்டு நம்ம மஞ்சத்தூள், உப்பு அந்த மாதிரிலாம் வந்து டப்பாவில் போட்டு யூஸ் பண்ணுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு டீ தூள் டப்பா, இந்த மாதிரி ஹார்லிக்ஸ் டப்பா தான் முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஃபஸ்ட் டைமாக வந்து நான் மீஷோவில் இந்த மாதிரி ஒரு டப்பா வாங்கியிருக்கேன். இது வந்து வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் கல்லுப்பு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஓகே இது கல்லுப்பு தான். நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம இல்லாதப்போ வீட்டில் வேறு யாரும் இருக்கும்போது அவங்க எடுத்து யூஸ் பண்ணுறது கூட நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இதில் வந்து நான் கல்லுப்பு போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து வரமிளகா போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதில் வந்து நைஸ் உப்பு போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நாட்டு சர்க்கரை இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த கலர் பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதில் வந்து நான் ரவை போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து சுண்டல், இது இன்னொரு சுண்டல் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இதில் கடுகு, இது பெரிய டப்பா கடுகு இதில் போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் இதில் சின்ன டப்பா ஒன்று இருக்குது. இதில் சப்போஸ் தீர்ந்துச்சுன்னா நான் இந்த டப்பாலேருந்து அதில் எடுத்து போட்டு யூஸ் பண்ணிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குருமிளகு. அப்புறம் இது வந்து உங்களுக்கே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து சாம்பார் தூள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பெருங்காயத்தூள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வெந்தயம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது வந்து மஞ்சத்தூள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இது சீரகம். உங்களுக்கு இந்த டப்பா பார்த்தாலே தெரியும். நான் நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு இந்த டப்பா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு நான் இதில் என்ன போட்டு வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் நான் இந்த டப்பா யூஸ் பண்ணும்போது இதில் பாருங்கள் ஒயிட் கலராக இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிறது மிளகு நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம்.